வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 3/6/2026 வெனஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கவனிங்க. நம்மளுடைய அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை தான் நம்ம எப்போதுமே மார்க் பண்ணிக்குவோம். இன்றைக்கி கொஞ்சம் இந்த வீடியோவில் நிறைய விஷயத்த சொல்லலான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கான்செப்ட் படி எந்த ட்ரேடுமே கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த 15 நிமிஷம் முடிய போகிறப்ப அதோட ஹை அண்டு லோவை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,263. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,447. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லோ ஸ்ட்ரைக்கை எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஹை ஸ்ட்ரைக்கை எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மேலேருந்து தான் கீழே வந்திருக்கு. நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கேண்டிலாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் அந்த ஹை ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,447 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 23,450 கால் அண்டு புட்டை எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ 23,450 கால், அதோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147. நம்ம ஆல்ரெடி இந்த மந்த்லேருந்து புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். எந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோமோ அதோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவனோட ஆப்பனண்ட்டோட லோவையும் ஹையையும் அதிலேயே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆவரேஜ் லைன், இந்த 5 லைனையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 5 லைனில் ஏதாவது ஒரு 3 லைனு 4 லைனுக்கு மேலே இருந்துச்சுனாவே நம்ம தைரியமாக என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த 23,450ஓட புட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147, ஹை 289. அட் த சேம் டைம் இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 23,450 காலு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையை குறிச்சிக்கிறோம். எவ்வளோ? 213. அதே மாதிரி லோவையும் குறிச்சிக்கிறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138, சரிங்களா? இப்போ இந்த 138 கொண்டுட்டு நம்ம இங்கே போடுறோம். இதில் 23,450 பியில் 138. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,450 சியோட ஹை 215. ஸோ அதையும் இங்கே நம்ம போட்டுடுறோம். மார்க் பண்ணியாச்சு, ஓகேவா? 215 மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி 23,450ஓட ஆவரேஜ் லைன் நம்ம என்னன்னு பார்க்குறோம். ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 187. அப்போ அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். $187, சரிங்களா? ஆக்சுவலாக நான் அந்த ஆப்பனண்ட்டோட ஹையையும் லோவையும் எந்த கலரில் மார்க் பண்ண சொன்னேன் அப்படின்னா க்ரீன் கலரில் மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ மார்க் பண்ணிவிட்டு 5 லைனுமே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிய போகிறப்ப இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட லோக்கு மேலே இருக்கான், ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே இருக்கான், இவனோட ஹைக்கு பக்கத்தில் இருக்கான். அப்போ நமக்கு 1 2 3 4 லைனுக்கு மேலே இருக்கான், சரிங்களா? பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 290, கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட்ஸ் நமக்கு மேலே போயிருக்குது. அதனால் இந்த மாதிரி கேசஸ் வர்றப்ப நம்ம ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது தான் என்ன கேட்டால் பெட்டர். ஏன்னா திடீர்னு ஒரு ரிவர்சல் வந்துச்சுனாவோ அல்லது ஒரு சைடுவேஸ் போட்டுச்சுனாவோ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஆனாலும் பாருங்கள், நம்மளுடைய கான்செப்ட் படி அந்த 9:30 மணிக்கு
ஒரு 280 அல்லது 300 கூட நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்டு டார்கெட் சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் 340 போய் நமக்கு அடிச்சிருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இதை பீட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த இடத்துல 5ஆவதையும் இது பண்ணிட்டான். ஓகேவா? அதனால் வந்து நம்ம இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது கேஸ். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் 15 நிமிஷத்துலேயே வந்து ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ட்ரேடு எடுக்காமல் இருந்திருக்கலாம். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கலாம். இது கேஸ். சப்போஸ் ரெண்டாவது இது வந்து நீங்கள் அந்த 280 எடுத்திருந்தாலுமே அல்லது 300 எடுத்திருந்தாலுமே நமக்கு 40 பாயிண்ட் வந்து டார்கெட்டு போயிருக்கு. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் படி டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது செகண்ட் செனாரியோ. ஓகேவா? செகண்ட் செனாரியோ என்ன அப்படின்னா லோ ஸ்ட்ரைக்கு. அதாவது லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,263. சரிங்களா? $23,265 வருது. ஓகேவா? ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 23,250 எடுத்துக்கலாம். பட் நம்ம இங்கே ஆல்ரெடி 450 வந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் தள்ளி எடுக்கிறதான்ட்டு ஒரு 23,300 ரவுண்டு நம்பராக எடுத்துக்கிறோம். 250 நீங்கள் எடுக்கிறனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலையுமே நல்லா கவனிங்க. இவனோட லோ, இவனோட ஆப்பனண்ட்டோட லோ, இவனோட ஹை, இவனோட ஆப்பனண்ட்டோட ஹை ப்ளஸ் ஆவரேஜ் லைனை நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மண்டே அப்புறம் வந்து ஃப்ரைடே இந்த இந்த 2 நாளும் பியூர்லி ஒன் சைடாக மார்க்கெட் இருக்கும். டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் அப் அண்ட் டவுன் மேலே கீழேன்னு போயிட்டு வரும். ஏன்னா எக்ஸ்பைரினால் வெட்னஸ்டே டிகேவாக இருக்குன்னு சொன்னோம். பட் இப்போ மற்ற எல்லா நாளை விட வெட்னஸ்டே பயங்கரமாக இருக்குது. ஓகேவா? நேற்றுலாம் வந்து ஒரு 200 பாயிண்ட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். நான் அந்த ரவுண்டு நம்பரில் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது டைம் வந்து ரவுண்டாக வர்றப்ப 10, 11, 12, 1, 2 இந்த மாதிரி ரவுண்டாக வர்றப்ப ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், நேற்று கரெக்டாக மணி 12க்கு எங்கே வந்திருக்கு 160. அப்போ இங்கே ஒரு 160க்கு நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னா ஒரு 120, 40 பாயிண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே போயிருக்கு பாருங்கள் 360. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த 100 பாயிண்ட்ஸுக்கு ஏதோ இதில் வந்து சம்திங் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 160 போக ஆரம்பித்தது கரெக்டாக எங்கே போய் தொட்டிருக்கு 260. கரெக்டாக 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கா நமக்கு. அடுத்தது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர மாதிரி வந்துட்டு திரும்ப எங்கே போயிருக்கு 360. அப்போ 160 டு 260, 260 டு 360 இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து மார்க்கெட்டை கற்றுக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த லாஜிக்கெல்லாம் சொல்கிறேன். இந்த 10, 11, 12, 1, 2 இந்த மாதிரி டைமுக்கு நம்மளோட கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுலேயும் நல்லா கவனிங்க. இப்போ இந்த 300 பாயிண்ட் கீழே விழுந்ததுக்கப்புறம் ரிவர்சல் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தப்ப நீங்கள் இங்கே கூட விட்டுருங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம். இங்கே பாருங்களேன், இவனும் பாருங்கள், நம்ம அந்த கான்செப்ட் படி இவனோட ஆப்பனண்ட்டோட லோ 66, இவனோட லோ வந்து 214. அடுத்தது ஆவரேஜ் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஆவரேஜ் லைன் 217. இவனோட ஆப்பனண்ட்டோட ஹை 214. இப்போ இந்த இடத்துல 1, 2, 3, 4 இதுக்கு மேலே இருக்கானா? இப்போ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா? அப்போ கூட நீங்கள் ஒரு 217 என்ட்ரி எடுத்து ஒரு 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது மேலே போனோடனே ட்ரையல் எஸ்எல் நவுத்துனீங்கன்னா எங்கே போயிருக்கு 360 போயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அந்த கோர் கான்செப்ட்டு. நம்ம டேட்டாவை மட்டும் பியூராக நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். நமக்கு என்ன தெரியுங்களா, நம்ம வந்து ஒரு 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸே போட்டாலும் ஸ்டாப் லாஸுக்கிட்ட போகிறப்ப பயப்படாமல் இருப்போம். ஆனால் அந்த 40 பாயிண்ட்டு டார்கெட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா டார்கெட்டுக்கு பக்கத்தில் போக போக ஒரு 1000 ரூபா வந்துருச்சுனாவே ஐயோ இந்த 1000 போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் ஃபுல்லாக நம்ம ஓட விடாமல் 1000 ரூபா, 1200 இந்த மாதிரி வந்துடுவோம் வெளியில். ஏன்னா நம்ம நிறையா லாஸ் ஒரு வேளை ஆகியிருந்தோம் அப்படின்னா லாஸை பார்த்து அந்த பயம் வந்து நம்மளை இன்னும் வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போக விடாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் 2600 தான்
நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ரீசனபிளான ஸ்டாப் லாஸ் வைக்காமல் உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க 1%, 2%, 5% வைங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரூ. 200 உள்ள ஸ்ட்ரைக்கை வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ரூ. 200 10%, 20 புள்ளி. அப்போ 10% அதிகமாக இருக்குன்னா 20 புள்ளிலாம் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா? அதனால் ஒரு 40 புள்ளி ஸ்டாப் லாஸு, 40 புள்ளி டார்கெட் வச்சு நீங்கள் 1:1 ரிஸ்க் ரேஸ் ரிவார்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நம்ம இதோட வந்து இந்த கான்செப்டை 3வது மாதம் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் ஏப்ரல் மாதம், மே மாதத்துக்குரிய எல்லா நாளும் மார்க்கெட்டு நடந்ததுக்கான ப்ரூஃப், அதாவது நம்மளோட கான்செப்ட் படி போட்டிருக்கோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து நமக்கு அக்யூரசி கிடச்சிருக்கு. அவ்வளோ ஏன் இப்போ இந்த ஜூன் மாதம் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஜூன் 1, 2, 3 இந்த 3 நாள்லையுமே 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 40 பாயிண்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதில் டார்கெட்டும் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த வந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம ஒரு என்ட்ரி போயிருந்தோம்னாவே ஒரு 100லேருந்து 200 பாயிண்ட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த டெலகிராம் சேனல்லே வந்து ஆவரேஜ் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இதுக்கானது அன்னன்னைக்கு உரியதோட டேட்டாவை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஆவரேஜ் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனாலும் ப்ளேலிஸ்ட்டில் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கான்செப்டை நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த நியூஸையும் பார்க்க தேவையில்லை, வால்யூம் பார்க்க தேவையில்லை, இண்டிகேட்டர் பார்க்க தேவையில்லை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க தேவையில்லை. நமக்கு தேவை டேட்டா. ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 4 ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் எப்போதுமே. லோவில் இருக்க 2 ஸ்ட்ரைக்கு, புட்டில் இருக்க 2 ஸ்ட்ரைக்கு. அந்த 4 ஸ்ட்ரைக்லேயுமே அவனோட லோ அண்டு ஹையி, அவனோட ஆப்பனண்ட்டோட லோ அண்டு ஹையி ப்ளஸ் ஆவரேஜ் லைன், இந்த 5 லைனை மார்க் பண்ணிக்கிட்டோன்னாவே நமக்கு நார்மலாக ஒரு சார்ட்டை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி லைன் போட்டு பார்க்குறதுக்கும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டு தெரியும். இங்கே பாருங்களேன், சும்மா இந்த இடத்துல நான் ஒரு 5 லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு முடிஞ்ச மார்க்கெட்டில் பாருங்கள் 217 ஆவரேஜ் லைனில் வந்துட்டு அவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ரிவர்ஸ் ஆகி இங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம் இதில் நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா இந்த 160 வந்தப்பவே இந்த 360 போகும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குதா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ண போகணும். நல்லா கவனிங்க. மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அல்காரிதம் எல்லாமே மேக்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. எப்படி வந்து உங்களுக்கு இந்த கேப்பை கரெக்டாக போய் ஃபில் பண்ணிட்டு வருதுன்னு நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த செட்டிங்ஸ்லாம் ஆல்ரெடி இவ்வளோ தூரம் இறங்கணும், இவ்வளோ தூரம் ஏறணும் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இது பர்ஃபெக்டாக நடக்குது. கரெக்டாக 160, ஃபஸ்ட்டு டார்கெட்டு 260, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டு, திரும்ப 360. எப்படி அந்த 100 புள்ளி போகுது? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் நிறையா பேர்த்துட்ட இந்த வீடியோ போய் சேரும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.